ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 745வது நாமாவளியாக ஓம் ரணன் மஞ்சீர பூஷணாய நமாக. இந்த நாமாவளி முருகப்பெருமான அழகாகவும் இனிமையாகவும் சப்தம் கொடுக்கக்கூடிய பாதசரங்கள், அதாவது அந்த பாத சிலம்புகள்னா இருக்கு இல்லையா, அதை அணிந்திருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இப்போ அந்த கால் கொலுசுலன்னா அந்த முத்துகள் சத்தம் வரும் இல்லையா, அது மாதிரி தண்டை சதங்கை இதிலெல்லாம் ஒவ்வொரு சப்தம் வரும். அப்படியே அந்த சப்தங்கள் எப்படி இருக்குன்னா இனிமையாக இருக்கும். அந்த சப்தங்கள் அப்படின்றது விசேஷமான தத்துவார்த்தம் உடையது. வேத ஓசை எங்கிருந்து வந்தது அப்படின்னா சுவாமியினுடைய மூச்சுக்காற்றாக பாவிக்கிறது. நாதவிங்கித வேதமும் பல் புராணமும் கலைய ஆகமங்களும் நாதனுன் தனி வாயில் வந்தன அப்படின்னு பாமன் சுவாமிகள் பஞ்சாமிர்த வண்ணத்தில் வர்ணிப்பார். அப்படி திருவாக்கிலிருந்து வரக்கூடிய அந்த வேதம் ஆகமங்கள் மாதிரி இறைவனுடைய அந்த பாத சிலம்பிலிருந்து வரக்கூடிய சப்தங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லா மாற்றத்தையும் செய்யக்கூடியதாக இருக்கான். அதனால்தான் ஔவையார் வர்ணிக்கும் போது பாத சிலம்பும் பல இசை பாட அப்படின்னுவார். அது மாதிரி முருகப்பெருமானுடைய அந்த தண்டை சதங்கைனா இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்று ஒன்றும் ஒரு தத்துவார்த்தமாக இருக்கக்கூடியது. சுவாமியினுடைய அங்க வர்ணனையை சிந்தித்தாலே நமக்கு பாவங்கள் விலகிடும். அதை தான் நம்ம கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்றன் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படின்வார். இந்த கந்தர் அலங்காரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா சுவாமியினுடைய 2 திருவடிகள் அதை சிந்தித்தாலே அதை தான் சொல்கிற. இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் 6 முகமும் தோளும் 12 தோல் விழிக்குத்துணை திருமென் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத்துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத்துணை அவன் 12 தோலும்ன்றார் இல்லையா. அப்போ முருகப்பெருமானுக்கு 12 தோள்கள். அப்படி அந்த 12 தோலும் கடம்பும் கடம்ப மாலை இதெல்லாம் சேர்த்தோன்னா 27 வரும். இந்த 27 நட்சத்திரங்கள் 2 7 கூட்டினா 9 நவகிரகங்கள். அப்போ இந்த நவகிரகங்களாலும் 27 நட்சத்திரங்கள் இதெல்லாமே முருகனுடைய பாதத்தை சிந்திப்பவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் அப்படின்றத தான் இந்த பாட்டுக்குள்ளே ரகசியமாக வச்சுருக்கார். அப்போ முருகப்பெருமான் எப்படி இருக்கார் அப்படின்னா அவர் விசேஷமான அந்த இனிமை சப்தம் கொடுக்கக்கூடிய பாத சரங்களை எல்லாம் அணிந்திருக்கிறது தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் ரணன் மஞ்சீர பூஷணாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.